என் மனசில் பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை கொட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லை சிறையில் நியூஸ் படிக்கிறேன். அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்புன்னு. பதவிக்காக எந்த இழி செயலையும் செய்ய இவர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படின்றது ரொம்ப லேட்டாக எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் எனக்கு கோவம். தம்பி மே 4 ரிசல்ட் வருது. 108 போய் நின்றுச்சு. இதுக்கு மேலே நகராது. அவங்க அரசியலுக்கு புதுசு. அவங்களே ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம தானே இன்னும் 108, ஓ மை காட், இன்னும் ஒரு 10 வந்துட்டா தாண்டிடலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த 10 எங்கே? இந்த கேப்பில் தான் உதயநிதி டிவியை ஓடிச்சு அம்மாட்டா இது. அன்று மாலை சென்னையிலிருந்து ஒரு கார் புறப்படுகிறது, சொகுசு வாகனம். அந்த காரில் இருந்தது அபினேஷ். அபினேஷ்னா யார்? பாசியம். அது அபினேஷ், மிதுன் பழனிசாமி, சபரீசன், உதயநிதி 4 பேரும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை சாலை மார்க்கமாக செல்கிறார்கள். மிதுன் பழனிசாமி நான் பொதுச் செயலாளரா வர்றேன். ஏன் பை ரோடு பாண்டிச்சேரி போகிறாங்கன்னா இங்கே எங்கே அவங்க சந்தித்து பேச முடியும்? உளவுத்துறையோட கண்ணில் படாமல் மத்திய உளவுத்துறை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. எங்கே உட்காந்து பேச முடியும்? 4 பேரும் ஒன்றா மீட் பண்ண முடியுமா? பாசிபிளா? பண்ணலாம், தகவல் போயிடும். இன்னொன்று, மீட் பண்ணுற தகவல் வெளியில் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ கிளம்பிடுறாங்க. போயிட்டு பேசிட்டு அன்கண்டிஷனல் சப்போர்ட். எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட வேணாம், விஜய் சிஎம் கொடுது, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க. யார் யார் அமைச்சராகன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க, நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு சப்போர்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் நம்பர்ஸ் கம்மியாகுது. அப்போ என்ன பண்ணுறது? ஐஎம்ல கூப்பிடு, விசிகேவை கூப்பிடு, பாமகவை கூப்பிடு, அண்டு இருக்க உதிரி கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிடு. அண்டு மறுநாளே காங்கிரஸ் போயிட்டாங்க. கரெக்டாக அடுத்த நாள் போயிட்டாங்க, காலையில் போயிட்டாங்க. ஸோ காங்கிரஸை தவிர்த்து மீதி எல்லாரையும் சேர்த்து ஆட்சி அமைச்சலான்னு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. மறுநாள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது, அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். கரெக்டாக அன்று தான் திரு பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்கிறார். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நான் பேப்பரில் படிக்கிறேன். என்ன நல்ல செய்தி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். இது மாதிரி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வருது. மிதுன் டீலை முடிச்சுட்டு வந்த உடனே ஒவ்வொருவரையாக அழைத்து சொல்கிறார், ஏப்பா நீங்கள் எல்லாம் மந்திரிப்பா. அண்ணே எப்படிண்ணே? திமுக வெளியிலேருந்து ஆதரவு தருது. அண்ணே எப்படின்னு திமுக கூட சேர்ந்து? அண்ணே தப்புன்னு, இது ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் இது சொல்கிறாங்க. அண்ணே ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கண்ணே, லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருண்ணே. அண்ணே 108 ஜெயிச்சிருக்காங்கண்ணே, நம்ம 42 வச்சுக்கிட்டு போனே. நல்லா நம்ம எல்லாம் மந்திரி, போப்பா ஆக வேண்டிய வேலை பாரு. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. விசிக எம்எல்ஏக்கள் ஒப்புக்கொண்டார்கள், திருமாவளவன் ஒப்புக்கொள்ளவில்லை. சிபிஎம் ஒத்துக்கல. சிபிஐட்ட வீரபாண்டியன் பேசாமல் முத்தரசன் பேசுகிறாரு, நான் பேசி சரி பண்ணி தரேன், 2 பேரும் நான் கூப்பிட்டு வரேன், ஒன்றும் கவலைப்பட. ஐஎம்ல ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஎம் ஒத்துக்க மாட்டாங்க. சிபிஎம் உண்மையிலேயே அந்த இடத்துல சரியான நிலைப்பாடு. அவங்க மீது இன்னும் 100 விமர்சனம் வைப்பேன் நான். ஆனால் சரி, பிரின்சிபிள்டு நிலைப்பாடு. இது என்னங்க? இது மேண்டேட்டு தாவேகாவுக்கு. தாவேகா எதிர்கட்சியில் உட்கார வச்சுட்டு எதிரியும் கை கோர்த்தால் இது என்ன ஜனநாயகம்? இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அந்த 2 எம்எல்ஏ இல்லாதனால டெட்லாக்கு, எதுவுமே பண்ண முடியல. இந்த கேப்பில் தான் இவர் எம்எல்ஏ எல்லாம் கூட்டு பாண்டிச்சேரி போன்றாரு. எல்லாம் ஏடிஎம் எல்லாம் ஷிஃப்ட் டு அங்கே. இதுக்கு நடுவில் உதயநிதி ஃபோன் பண்ணி என்னாச்சு சீக்கிரம் ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லி ப்ரெஷர் போடவும், அந்த ஸ்டேஜில் தான் இன்னொன்று சிபிஎம்மோட நிலைப்பாடு கிட்டத்தட்ட திருமாவோட நிலைப்பாடு. அவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் சரியாக வருது. 2 எம்எல்ஏவும் அவர் அந்த கிடக்கிறாரு, நாங்கள் வரங்கட்டாங்க. ஆனால் திரும்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்தில் தான் வேலுமணி தான் இதை பிச் பண்ணுறாரு. திருமாவை முதல்வராக்குவோம், முதலில் ஒரு தலித்தை முதலமைச்சராக்கிய பெருமை நமக்கு சேரும். இன்னொன்று, திருமாவை முதல்வராக்குவதை எதிர்ப்பது அத்தனை எளிதல்ல. திமுக அதிமுக ஒன்று சேரணுன்றதெல்லாம் எங்களோட நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு தலித்த முதலமைச்சராக்கணுன்றதுக்காக, ஒரு பொது நோக்கத்துக்காக நாங்கள் இருவரும் கரம் கோர்க்கிறோம் என்பதை நாம் மக்கள்கிட்ட எளிதாக சொல்லலாம். இன்னொன்று, அதை தாவேக எதிர்த்தாங்கன்னா கூட ஒரு தலித்து முதலமைச்சராக எதுக்குறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாம். வேலுமணி அழைக்கிறார். திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பார்? முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சரி மெசேஜ் சொல்லுவோம். இல்லை மாட்டேன், அவங்க கிட்ட தான் அறுதி பெரும்பான்மை 108 இருக்கு, அது தவறு. நீங்கள் செய்கிற இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். முடியுமா? நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அடுத்து அன்புமணிக்கு ஃபோனு. அடுத்து சிவிஎஸ்க்கு. ஏன்னா சிவிஎஸ் தான் விசிக்கு எதிர் அரசியலுங்க அந்த பகுதியில் செஞ்சுட்டு இருக்காருல்ல. ஐயோ நம்ம கட்சிக்காரங்களே கடுப்பாயிடுவாங்க, கஷ்டம் அப்படின்ன உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணலாம். திரும்ப தானே முதல்வர். டிஎம்கே எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட வேணான்ட்டாங்க. திரும்ப முதல்வராக்கிட்டு அவங்கள மந்திரி ஆக்கிட்டு நம்ம பெரும்பான்மையான அமைச்சரவை எடுத்துக்கிட்டோம்னா உன் மாவட்டத்தில் என்ன கோவப்பட போகிறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பேசிக்கிறேன்ட்டார் சிவிஎஸ். அன்புமணிகிட்ட ஃபோன் பண்ணுவேன், அவங்கள சிஎம் ஆகிட்ட அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அவங்க 2 நாங்கள் 2 ஓகேவா? 2.5 வருஷம் கேட்டாங்களா? சொன்ன உடனே ஒரு தம்பி சரியாக வராதுன்னு போன வச்சுட்டார். வச்ச உடனே 5 நிமிஷத்தில் அவரே வராரு. சிச்ச பரவாயில்ல, சௌமியாவுக்கு மட்டும் ஒரு டெப்யூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே தம்பிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உதயநிதிட்ட சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த மாதிரி சிபிஎம் ஒத்துக்கல, இதுக்கு சிபிஎம்மும் ஒத்துக்கிட்டாங்க. உதயநிதி பிரில்லியன்ட் ஐடியா, யாரானாலும் பரவாயில்ல. சொன்ன உடனே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுகவில் இவர் திரு பழனிசாமி வீட்டில் டேபிளை தூக்குறாரு எடப்பாடி. அவர் பயன்படுத்திய மொழியை நான் இந்த இடத்தில் பயன்படுத்த விரும்பவில்லை.
ஒன்றும் இல்லை, பண்ணையார் புத்தி வெளிப்பட்டது. போதுமா? நான் கை கட்டிட்டு நிற்கணுமா? சரி அண்ணே, மாதிரி டெட்லாக்காக இருக்குது, அவங்களும் 10 எம்எல்ஏ இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம். அடுத்த பிச், யார் சிஎம்? எடப்பாடி. 107 வச்சுருக்காங்க, நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பீங்க. யார் சிஎம்? 46 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு எடப்பாடி பயன்படுத்திய வார்த்தை, நான் சிஎம் ஆகலைன்னா எவனையும் சிஎம் ஆக மாட்டேன், ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அங்கே இருந்த எம்எல்ஏக்களை கடுமையாக காயப்படுத்தியது. அதன் காரணமாகத்தான் மரகதம் குமரவேல்னு ஒரு 4 பேர் போனாங்க, ஞாபகம் இருக்கா? இசைக்கு சுப்பையா எல்லாம் 2 தலித் எம்எல்ஏக்கள் உடனடியாக வெளியேறியதற்கு காரணம் திரு பழனிசாமி அவர்கள் 46 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு பயன்படுத்திய வார்த்தை. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது. நிறைய விவாதம் நடக்குது. சொல்கிறாங்க, அண்ணே இந்த பாருண்ணே, நம்ம ஓட் பேங்க்கு எரோட் ஆகிடுச்சு, 22% இருக்கும், 22% ஆகிட்டோம், இனிமேல் எப்படி ரெக்கவரி ஆகிறது? 2019 தோத்துக்கிட்டே இருக்கும், தொண்டர்கள் பூரா சோர்வடைஞ்சிட்டாங்கண்ணே, 2031 ரொம்ப தூரத்தில் இருக்குது, மலப்பாக இருக்குது. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு ஒரு 10 மேயர் கேட்போம், நம்ம ஆளுங்களை பூரா கவுன்சிலர் ஆக்குவோம், கையில் அதிகாரம் வந்துச்சுன்னா ஓட்டிடலாண்ணே, 29 பார்த்துக்கலாண்ணே. அது சரியாக வர தம்பி. அப்போ தான் சிவி சண்முகம் எந்திரிச்சு, என்னதான் வேணும் உனக்கு? கட்சி அழித்து தரமட்டமாக்கிட்டு தான் நீ ஓய்வியா? என்னதான் வேணுன்ற? நான் பார்த்துக்கிறேன் தம்பி, பார்த்துக்கிறேன் தம்பி, பார்த்துக்கிறேன் தம்பின்னு சொல்லி கொண்டு வந்து கட்சியை தெருவில் விட்டுட்டு போயிட்டேன். என் தொண்டனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலானா வேணான்ற, திருமாவை சிஎம் ஆக்கலானா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனால் திமுக ஆதரவில் நீ சிஎம் ஆகணும்னு சொல்றியா, அதை தொண்டை ஏற்றுப்பானா? அப்போ என்னதான் வேணும் உனக்கு என்று பேசியதும் எந்திரிச்சு உள்ளே போய் ஒரு ட்வீட் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? புதிதாக அமைய இருக்கும் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். ஞாபகம் இருக்கா மாலதி? எந்த ஆட்சினே தெரியல, தாவே காட்சினா தாவே காட்சின்னு சொல்லணும்ல, புதிதாக அமைய இருக்கும் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா பஸ் நாங்கள் கை தூக்கிட்டோம், நீ சாமர்த்தியம் தான் அமைச்சுக்க. இதுக்குள்ளே லெஃப்ட் எல்லாம் மூவ் ஆரம்பிக்கிறாங்க. தாவேக்காக்கு அண்டு நிர்மல் புஷி எல்லாம் போய் தலைவர்களை பார்க்குறோம், ஒவ்வொருத்தராக ஆதரவு வந்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் திரும்ப கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? ஏன் அவர் நம்பினாரா கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆயிரம்? அதுக்கு தான் கடைசி வரைக்கும் கொடுக்கல. லெஃப்ட் போயிடுச்சு, ஐயோமல் கூட போயிட்டாங்க, திரும்ப மட்டும் கடைசி வரைக்கும் கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? உயர்நிலை குழுவை ஆலோசிச்சு என்ன ஆலோசனை? 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு என்ன ஆலோசனை? கடைசி வரைக்கும் திருமாக்கு நம்பிக்கை. அதற்கு பிறகு திருமாவளவன் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஒரு தலித்தை முதலமைச்சராக்கும் அளவுக்கு தமிழகம் இன்னும் தயாராகவில்லைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, ஞாபகம் இருக்கா? தமிழகம்னு அவர் குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமி. அவரால் அந்த வேதனை தாங்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப அதுலேருந்து வெளியில் வரல. மு.க. ஸ்டாலின் எப்படி இன்னும் நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு சுற்றுறாரோ, அதே மாதிரி திருமாவளவன் ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு எம்எல்ஏ கூட இல்லை சார் அவரு. ஆமாம், நான் சொல்கிறேன், வேற ஆசை தானே மாலதி, பதவி ஆசை. யார் தான் விட்டுச்சு? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதில் எனக்கு மனப்பூர்வமான விருப்பம் உண்டு. மாயாவதி போல் உழையுங்கள், கட்சியை வளர்த்தெடுங்கள், சாதிகளை கடந்து திருமாயன் தலைவன் என்று அத்தனை பேரையும் சொல்ல வையுங்கள். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆகணும், தலித்துகளுக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆக நினைக்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்வர் ஆவீங்க, 107 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு விஜய் எதிர்கட்சியில் உட்காரணுமா? விஜய்க்கு வாக்களித்த 1.5 கோடி மக்களை நீங்கள் பைத்தியக்காரனாக்க முயற்சிக்கிறீர்களா இல்லையா? இவ்வளவும் நடந்தது. இன்னும் ஒரு சில பேர் கேட்குறாங்க, அறுதி பெரும்பான்மை வந்து ஆட்சி அமைக்கலாம், அரசியலமைப்பு சட்டமும் அதுதான் சொல்லுது, அப்படி இருக்கப்ப அவங்க என்ன தப்பு இருக்கு, அதிமுக மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற. தம்பி, பீப்புளோட மேண்டேட்டுக்கு எதிரானது இது. தம்பி, நீங்கள் 2 பேரும் வேணாம் நிராகரிச்சுட்டு தான் 107 சீட்டு தாவேக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, உங்கள் கட்சி உருவானதே அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் எப்படி கரம் கோர்ப்பீர்கள்? என்ன ஜனநாயகம்? அப்போ பதவி வேணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க, எதை வேணாலும் சமரசம் பண்ணுவீங்க, அப்படித்தானே? திரு பழனிசாமி அவர்களுக்கு இப்போது அவரோடு பழகியவர்கள் சொல்கிறார்கள், வெளியேறிய தலைவர்கள் சொல்கிறார்கள், எதிர்முகாமில் உள்ள தலைவர்கள் சொல்கிறார்கள், பணம் 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 என்பதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு எதை பற்றியுமே கவலை. இப்போ அதிமுக எதிர்காலம் என்னதான்? ஏது எதிர்காலம்? இதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் திருமாவளவனை முதல்வராக்கவும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரவும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், எதற்குமே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அவர் கூறிய பிறகுதான் திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் சிவி சண்முகம் உள்ளிட்ட 25 பேர் அங்கே போனது. இங்கேருந்து கிளம்பி 25 பேர் அங்கே போன உடனே அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் தலவாய் சுந்தரத்தையும் சிவிஎஸ் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அவங்க மந்திரி ஆகிட்டோம், என்னை பொதுச் செயலாளரை மட்டும் இருக்க விட்டுருங்க என்று தூது விடுகிறார். அந்த பக்கம் தூது விட்டுட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு என் கூட வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 15 கோடி ஆஃபர். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அவ்வளோ எம்எல்ஏவும் கடனில் இருக்கான். 15 கோடி கைக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம் தானே? எலெக்ஷனுக்கு செலவு பண்ண அத்தனை கடனையும் அடைச்சிடலாம். வர்றாங்க. சிவி சண்முகம் அன்றைக்கி இந்த பிரச்சனை நடக்கும்போது கரெக்டாக சொன்னார், அந்த கட்டடக்காரனை நீ என்னைக்கு உள்ள விட்டி அன்னையிலேருந்து தான் கட்சி நாசமாக போச்சுன்னு. யார் கட்டடக்காரன்? பாசியம். இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஒரே பிரின்சிபல் பொலிட்டிக்கல் அட்வைசர் பாசியம். இல்லை, ஒரு ஆள் எப்படி சார் பிஜேபி கூடயும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, திமுக அதிமுக எல்லாத்துக்கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து என்னதான் சார்?
இவங்க எல்லாமே ஒன்றுன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை. நம்ம தான்ப்பா இவங்கெல்லாம் வேறு வேறு கட்சி நினச்சிக்கிட்டு உட்காந்து 2.5 வருஷமாக பேசி 65 கேஸை வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்றாங்க அதிமுக பத்தி நீ ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. அதிமுக ஜெயிக்கணும் உட்காந்து பிரச்சாரம் பண்ண சார். பிரச்சாரம் பண்ணாத குறைய உட்காந்து பேசணும். திமுக வீழ வேண்டும், திமுகவை வீழ்த்தும் வல்லமை அதிமுகவுக்கு இருக்கிறது என்பதால் தான் நான் பேசணும். இவங்க எல்லாம் என்ன புனிதர்களா? ஏசுநாதர் அந்த கட்சியில் இருக்கவங்க தெரியாதது நமக்கு இருந்தது. அவங்க நினச்சிருந்தா சரியாக ஸ்ட்ராட்டஜியோட உழைச்சிருக்கணும்.